வெல்கம் பேக் விஎம் எடிட்டிங் ஆர்மி. நம்ம நீங்கள் என்ன பார்க்க போனால் நீங்கள் ப்ரைவியூவில் பார்க்குற மாதிரி ஒரு HDR சிசி வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் Alight மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தாலும் ஓகே. இல்லை அதிலே வர மாதிரி நியூ ப்ராஜெக்ட் 2 வந்து செகண்ட் ப்ராஜெக்ட், அதில் நியூ ப்ராஜெக்ட் 2 வந்தாலும் ஓகே. அதுமாரி உங்களுக்கு வந்து இந்த அப்செட் ஏரியா வந்து எந்த சைஸில் வேணுமோ அதில் வச்சுக்கோங்க. ரீசொல்யூஷன் வந்து நானும் ஃபுல் ஹெச்டியில் வச்சுக்கிட்டு ஃப்ரேம் ரேட்டில் வந்து கொஞ்சம் இப்போ இது சாம்பிள் வீடியோ இருந்தாலும் எல்லாம் குவாலிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கிட்டேன். பேக்ரவுண்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் பேக்ரவுண்டு வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் நான் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்கேன். அந்த கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் கட்டுறது. அந்த மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து எந்த ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் ஷோ ஆகும். ஷோவான வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் லைனுங்க வரும். அந்த லைன் கட்டை வச்சு எந்த சைடு எந்த சைடு கட் பண்ணால் அங்கே கீழே ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் வந்து இப்போ இந்த சைடு கட் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த லைன் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வீடியோ ஆட் பண்ணிங்களா, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரிம் பேக் சைடுன்னு சொல்லி காட்டும். அந்த சைடு பண்ணி ரைட் சைடுன்னு காட்டும். அதான் இந்த கட் பண்ணுற மாதிரி அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அதை கட் பண்ணி முடிச்சோன்னே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ்னு ஆப்ஷன் ஷேப் காட்டுது இல்லையா, அதில் வந்து பாக்ஸ் டைப் ஷேப்ஸை ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கை ப்ளூ வச்சு பார்த்தா எனக்கு பிடிக்கல, அதில் நான் ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ப்ளூ கலர் இப்போ அட்டாச் பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கலர் ஃபில் ஆப்ஷனுங்க ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஃபில் காம்படிஷன் ஏரியான்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ஃபில் காம்படிஷன் ஏரியா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக அப்ளை ஆகும். அப்ளை ஆன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பேக்ரவுண்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணின்னு உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆனோன்னு அந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வந்து அது பேக்கில் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அவ்வளோதான். அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பியும் நீங்கள் பிளெண்டிங் அந்த ஆப்போசிட்டில் போயிட்டு டிஃப்ரென்ஸ்னு ஒரு ஆப்ஷனை காட்டும். அந்த டிஃப்ரென்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3வது ஆப்ஷன் வந்து சப்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து சப்ட்ராக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்து பிளாக் கலர் இருக்குதுன்னு நினைக்காதுங்க. திரும்பி நம்ம இதுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண இருக்குன்னா பண்ணால் எஃபெக்ட் உள்ளே போயிட்டு திரும்பி ஆர்ட் எஃபெக்ட் உள்ளே போயிட்டு கலர் அண்ட் லைட்ஸ் பிளர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கஷன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. அதுவும் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் கலரில் இருக்க மாதிரி தோணுது. அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா மேலே அந்த கஷன் பிளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு 3 லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 500 வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக தெரியும், அதில் தான் நான் சொல்கிறேன். 500 வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 500க்கு மேலே வச்சுக்கிட்டேன். 520 வச்சுக்கிட்டேன். 520 வச்சுட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி எஃபெக்ட் உள்ளே போங்க. எஃபெக்ட் உள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட் உள்ளே போங்க. இப்போ வந்து கலர்ஸ் அண்ட் லைட்ஸ் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம். உள்ளே ஒரு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து எக்ஸ்போர்ட் கமான்னு இருக்கும். எக்ஸ்போர்ட்டர் கமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த எக்ஸ்போர்ட்டர் கமா ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கிங்க. 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்போர்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து -80 மேலே வச்சுங்க. அதாவது 80க்கு மேலே வச்சுங்க. -80 மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நான் -86 வச்சுக்கிட்டேன். நீங்கள் பேக் வந்தாங்க. திரும்பி எஃபெக்ட் உள்ள போங்க. எஃபெக்ட் உள்ள போயிட்டு திரும்பி ஆட் எஃபெக்ட் உள்ள போயிட்டு திரும்பி கலர் அண்ட் லைட்ஸ்க்கு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ்ன்னு இருக்கும். ஷேடோன்னு இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் திரும்பி அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். அந்த 3 லைனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஹைலைட் மட்டும் நீங்கள் 200 வச்சுக்கோங்க.
அந்த ஷேடோ வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்பி எஃபெக்ட் உள்ள போங்க. எஃபெக்ட் உள்ள போய்ட்டு திரும்பி இன்னொரு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. திரும்பி கலர்ஸ் அண்ட் லைட்ஸ்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை ஆட் பண்ணிவிட்டு அது -100 இருக்கும். அது வந்து +30 வச்சுங்க. 30 ப்ளஸ் வச்சுங்க. இல்லை 25லேருந்து 30க்குள்ளே வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அது பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 25லேருந்து 30க்குள்ளே வச்சுங்க. இப்போ வந்து 26 20 30 வச்சுக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு 30 வச்சா நல்லாயிருக்கும். 30 வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்பியும் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஷேப்புக்குள்ளே போய்ட்டு அந்த பாக்ஸ் டைப் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது கலர் அண்ட் ஃபில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒயிட் கலர் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பின் இருக்கும். அந்த 3 டாட் பின் கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை ஃபில் காம்போசிஷன் இருக்கு இல்லையா ஏரியா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஃபில் ஆகிட்டு திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இப்போ நீங்கள் அந்த ஒயிட் கலர் இதை ஆட் பண்ணிங்களா, அதுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அந்த ஆப்போசிட் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா கன்சரேட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஓவர்லே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் எக்ஸ்பெக்ட் ஆகும்னா 90 வச்சுங்க. 100 வச்சுன்னா இன்னும் உங்களுக்கு இப்போ ப்ளஸ்ஸாக தெரியும். இல்லை உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும் 90 அப்படி வச்சுங்க. நான் 100 வச்சுக்கிட்டேன். 100 வச்சுட்டு இப்போ பேக் வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவுக்கு வந்து லென்த்துக்கு வந்து இந்த இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா தான் சரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணி நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். அதுமாதிரி எல்லா வீடியோக்கும் மூவ் பண்ணிக்கிங்க. சரி, எல்லா எஃபெக்ட்டும் இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணது எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கிங்க. நான் வந்து மூவ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேம் இதேமாதிரி மூவ் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நல்லா வரும். அதால் தான் சொல்கிறேன். பார்க்குறது எல்லாம் சேர்த்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ நான் அதுவும் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த தேவையில்லாத ட்ரிம் பண்ணுங்கள். ட்ரிம் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதேமாதிரி ட்ரிம் பண்ணிக்கிங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஒரு டைம் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறது நல்லது. இப்போ ஒரு டைம் ப்ளே பண்ணி செக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து சூப்பராக வந்துருக்கு. HDR CC எஃபெக்ட் ஆட் பண்ணு. இப்போ HDR CC சூப்பராக ஆட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபைல் வந்து நம்ம கேலரிக்குள்ளே சேவ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணால் மேலே ஏரோ மார்க் பாக்ஸ் போட்டு ஏரோ மார்க் இல்லை, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷனில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். நம்ம இப்போ வீடியோவாக சேவ் பண்ணிக்கலாம், இல்லை ஜிப் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம், இல்லை இமேஜ் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோவாக சேவ் பண்ணாலும் வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து சேவ் ஆகும். இது ஃபுல்லாக லோடிங் ஆகணும். முடித்தோடனே உங்களுக்கு வந்து சேவ் த கேலரின்னு காட்டும். அந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்தா உங்கள் கேலரிக்குள்ளே சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் முக்கியமாக கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.